ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். இப்போ 7.5 சனி அப்படின்னு சொல்லி பொது பலன் சொல்லும்போது நிறைய பேர் வந்து பயப்படுறாங்கங்க. அதில் யாருக்கு பலமாக 7.5 சனி வேலை செய்யும், யாருக்கு 7.5 சனி வேலை செய்யாது? ஒருத்தர் குறிப்பாக வந்து மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வேலை செய்யாது, கும்ப ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வேலை செய்யாது அப்படிங்கிறாங்க. இந்த 7.5 சனி அஷ்டம சனியால் பாதிக்கப்படுறவங்க யார்? இதில் இருந்து யார் ரிலீஃப் ஆவாங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லிக் கொடுங்க. நல்லா பாருங்க, 7.5 சனி அப்படின்னாலே எல்லாருக்குமே 7.5 சனியில கஷ்டப்பட்டேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காது. கஷ்டப்பட்டேன்னு சொன்னவங்களும் இருப்பாங்க. அது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தசாபுத்தியை நீங்க மெயினா பார்க்கணும். 6ஆம் அதிபதி திசை, 8ஆம் அதிபதி திசை, 12 கூடிய திசை நடக்கும் பொழுது இது வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 7.5 சனி காலங்கள்ல அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர் பிரிஞ்சிருந்தாங்கன்னு வைங்க, அல்லது இழந்திருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு 7.5 சனி ஒண்ணும் செய்யாது. உறவுகளை பிரிஞ்சிருந்தா. பெண் பிள்ளைகளுக்கு 7.5 சனி வந்து திருமண காலமா இருந்தா கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு, பையனுக்கு 7.5 சனி இருந்து திருமண காலமா இருந்தா வேற ஆளு உங்க வீட்டுக்கு வரும். உறவுகளை பிரிதலும் அந்நியர் வீட்டுக்கு வர்றதும் 7.5 சனி காலத்துல. பார்ட்னர்கிட்ட இருந்து நான் பிரியணும், எங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் நான் பிரியணும்னா 7.5 சனி நேரத்துல நீங்க அந்த பிரச்சனை ஆரம்பிச்சீங்கன்னா பிரிச்சு. அப்ப நல்லதுக்கும் அதை என்ன செய்யணும், பயன்படும். ஃபாரின் போறீங்களா 7.5 சனி நல்லா இருக்கும். 7.5 சனி காலத்துல தாத்தா பாட்டி முடியலையா வண்டியை விட்டுரும், பிரிஞ்சு போகுது, உறவுகள் அது பிரிக்குது. சரிங்க. புரியுதா சொல்றது? இப்ப இதே சனி பகவான் அந்த ஜாதகத்துக்கு 5 கூடியவராவோ 9 கூடியவராவோ 11 கூடியவராவோ வரும் பொழுது 7.5 சனி பெரிய பாதிப்புல தர்றது இல்லை. சரியாங்கய்யா? பெரிய பாதிப்புல 7.5 சனி தர்றது இல்லை. அதே மாதிரி லக்னத்துக்கு 7 கூடியவன் பலம் பெற்று விட்டாலும் 7.5 சனி ஒழிஞ்சாது. 8 கூடியவன் பலமான அஷ்டம சனி ஒழிஞ்சாது. புரியுதா சொல்றது? புதுசா இருக்கீங்க. புதுசா இருக்கு, அனுபவத்துல பழசாவும் இருக்கும். புரியுது? ஆமா. நீ அது இப்ப ஜாதகம் பார்க்க தானே தெரியும். ஆமா. இப்ப வயசானவங்களுக்கு வந்தா கண் ஆபரேஷன் பண்ணுவாங்க. 7.5 சனி காலத்துல அட்டமாதிபதி தசை விபத்து நடக்காம பாத்துக்க. அட்டமாதிபதி தசையும் நடக்கு, அல்லது 8ல இருக்க கரகம் தசையும் நடத்துது, 7.5 சனி நடக்கு. தண்ணியில போகாத, வண்டி வாகனத்துல பாத்துப்போம் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்யூட்டர் படிக்கிறவன் மீடியாவுல போய் இறங்குறவனுக்கு 7.5 சனியில ஜெயிச்சுக்குவான். வராத பணம் வரும். உங்களுக்கு பணம் வந்து ஏற்கனவே லாக் ஆயிருக்கு, அந்த பணம் வரணுமா 7.5 சனியில வந்துடும். 7.5 சனியில பேச்சு பக்குவமா பேசணும், சண்டை போடாம பேசுன்னு சொல்லணும். புதுசா பெரிய முதலீடு பண்றியா 7.5 சனி நடக்கா, 2ஆம் இடம் கெட்டிருக்கு, விரையாதிபதி திசையா, இரண்டையும் கம்பேர் பண்ணிட்டு வேண்டாம் இந்நேரம் முதலீடு செய்யாதன்னு சொல்லணும். அப்படித்தான் சொல்லு. 7.5 மொத்தத்துல 7.5 சனி போன்றப்படாது. அப்படியே 10 பேரை போய் சொல்லிட்டு யார்கிட்ட ஜோசியம் பாக்கு. நீங்க ஏற்கனவே வந்து சனி தசையோ 7.5 சனியோ நடந்தா ஒழுக்கமா இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்க ஒழுக்கமாவே இருந்தாலே போதும் சொல்லிருக்கீங்க. பேராசைப்படக்கூடாது, தவறு பண்ணக்கூடாது. இதுதான் இங்க மெயினான விஷயம். தவிர பொத்தாம்படியா 7.5 சனியே நமக்கு மைனஸ்ங்கிறது இல்லை. ஆனா தசாபுத்தி அடிப்படையில் சிலருக்கு ஒரு 40% பேருக்கு அது சில சிரமங்கள் இருக்கு. அந்த நேரம் 7.5 சனி இருக்கும். 7.5 சனி மட்டுமே சிரமத்துக்குன்னு நம்ம எடுத்துக்கிற வேண்டாம். கோச்சாரத்துல 7.5 சனி பேரும், அதுக்கப்புறம் அஷ்டமத்துல குரு வந்துடும், பிறகு அஷ்டம சனி வந்துடும், பிறகு கண்டக சனி வந்துடும், பிறகு பாதச்சனி வந்துடும். அதனால அப்படி இருக்கக்கூடாது. சரியா? ஆமாங்க. ரொம்ப நன்றிங்க. இப்ப 7.5 சனி எந்த ராசிக்கு நான் பரவாயில்லையா இருக்கும், எந்த ராசிக்கு சுமாரா இருக்குங்கிறது அது எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, எல்லா நீங்க இப்ப பாருங்க 1, 2, 5, 11 ஸ்தானங்கள்ல சனி இருக்கிறவங்களுக்கு நீங்க 7.5 சனி பத்தி பெருசா பயப்பட வேண்டியதில்லை. கரெக்டாங்கய்யா? விரையாதிபதி தசை நடந்து, எது 8 கூடியவன் தசை நடந்து 6 கூடியவன் தசை நடக்கு, அந்த நேரம் 7.5 சனி வருது. இவர் ஜாதகப்படி சுகஸ்தானங்களோ உங்களுக்கு வந்து ரோகஸ்தானங்களோ பாதிச்சிருந்தது, ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் சொல்லணும். இது நல்லா இருந்துச்சுன்னா அது ஒண்ணும் செய்யாது. இப்படித்தான் பாத்துக்கோங்க. வெளியூர்ல போய் படிக்க போறேன், பாரின் போறேன், வேலைக்காக மாத்துறேன், வேலையை மாத்தி போறேன், பல கஷ்டமான சூழ்நிலையில அதை விட்டு வெளியில வர்றது, ரொம்ப நாள் வழக்கு நடக்குன்னா அந்த 7.5 சனியில தீர்ப்பு வந்து இவங்களுக்கு சுமூகமானவங்கள நிறைய பார்த்துருக்கோம். நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க, பல விஷயங்கள் அதுல தெளிவுபடும். பல விஷயங்கள் தெளிவு. 7.5 சனியில வீடு கட்டலாமா? 7.5 சனியில இப்ப உங்களுக்கு வந்து 7.5 சனியில 12ஆம் இடம் வளர்ந்துருச்சு. 7.5 சனி சுப செலவு தானே, கட்டலாம், தாராளமா கட்டலாம். 7.5 சனியில வீடு கட்டக்கூடாதுன்னு எந்த இதுலயுமே இல்லை. அது ஒரு விஷயம் இல்லை. 7.5 சனியில வீடு கட்டி இந்த வீடை விட்டு அந்த வீட்டுக்கு தானே போறீங்க. பழைய பில்டிங் இடிச்சு கட்டணுமா? கட்டலாம். சுபவிரயங்கள் செய்யலாம், சுபவிரயங்கள் செய்யலாம். 7.5 சனி நடக்கும்போது தசாபுத்தியும் கம்பேர் பண்ணிக்கணும். இவ்வளவுதான். சரிங்க ஐயா, நல்லது புரிஞ்சா இல்லையா? புரியுதுங்க. ஆமா. ரொம்ப நாள் படிக்கல, ஒரு பெண்டிங் இருக்கு, 7.5 சனி எழுதுங்க, ஜெயிப்பீங்க. ஒரு வீடு கட்டி பாதியிலே நிக்குது, அது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா? 7.5 வருது, பயப்பட வேண்டாம்.
சரியா சொல்றது? சரிங்க. ஏழரை சனியில கல்யாணம் பண்ணா பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்றது உண்மையாங்க? அதெல்லாம் கிடையாது. 7.5 சனியில எத்தனை பேர் கல்யாணம் நடக்கு? கல்யாணம் நடந்து அது வேற வீட்டுக்கு பெண் போகுது. பிரிஞ்சு சார். திசாபுத்தி ஜாதகத்துல அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்குன்னு இருந்தா 7.5 நடக்காட்டிலும் பாதிக்கத்தான் செய்யும். நான் சொல்ல புரியுதா? இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. கட்டங்களை பார்த்துக்கங்க, 7.5 சனியும் பார்த்துக்கங்க. ரொம்ப நன்றிங்க.